படம் ஆரம்பிக்குதுன்னா லண்டன் நகரம் முழுக்க பறவை பார்வையில காட்டுறாங்க. அப்புறம் குற்றம் நிறைஞ்ச இடத்துக்கு கேமரா போகுது. அங்கதான் டாம்னு ஒரு பையன் இருக்கான். கம்ப்யூட்டர் முன்னாடி உட்கார்ந்து சத்தம் கத்தல்னு ஜன்னல் வெளியில கேக்குது அவனுக்கு. அடுத்த நாள் காலையில டாம் ஸ்கூலுக்கு போறான். அப்போ அவன் நண்பன் டேனி பின்னால வந்து திருடப்பட்ட போன் ஒன்ன கொடுக்கிறான், சீப்பா வாங்கினேன்னு சொல்லி. கிளாஸ்ல டாம் டீச்சர் சொல்றதையே கவனிக்கல. லூசி அவன் பழைய நண்பிய பார்த்துட்டே இருக்கான். கிளாஸ் முடிஞ்சதும் டேனி டாமை லூசிட்ட எப்படி உணர்ச்சிய பேசணும்னு சொல்லி உற்சாகப்படுத்துறான். அப்பவே லூசி அவங்க கிட்ட வந்து சும்மா போயிடறா. லூசி டாமை படிப்புல ஹெல்ப் பண்ண சொல்லி அன்னைக்கு ராத்திரி வீட்டுக்கு வர சொல்றா. வீட்டுக்கு போய் மணிக்கணக்கா அமைதியா இருக்க முடியாம டாம் லூசி வீட்டுக்கு போறான். போய் பார்த்தா வீட்டு முதற்கதவு திறந்தே இருக்கு. அவன் உள்ள போறான். லிவிங் ரூம்ல பார்த்தா லூசியோட அண்ணன் மயக்கமா கிடைக்கிறான். டிவியோட முன்னாடி பூமி திடீர்னு அதிர்ந்தது. டாம் பயந்து போய் லூசி எடக்னு கூப்பிட்டான். அப்போ 4 பேர் முகமூடி போட்டு அவள் ரூம்ல இருந்து வெளியே வந்தாங்க பாரு. ஒருத்தன் சம்பவத்தை ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருந்தான். ஒருத்தன் துப்பாக்கி காட்டினான்னா டாம் திகைச்சு போய் போலீஸ் கூப்பிட ஆரம்பிச்சான். ஓட ஆரம்பிச்சான். ஆனா அந்த கெட்டவங்க சும்மா விட மாட்டாங்க. டாம் தலையில சுட்டு போட்டாங்க. டாம் எழுந்திருக்கிறான். ஹாஸ்பிடல்ல 10 நாள் கழிச்சு பாட்டி நானு அங்க இருக்கா. அவரு சந்தோஷமா இருந்தாங்க. டாக்டர் சொன்னாங்க டாம்போன் துண்டுகள் அவன் தலையில பொத்தி இருக்குன்னு, சைடு எஃபெக்ட் இருக்கான்னு பாக்கணும்னு. டாம் பயந்து போயிட்டான். பாட்டி டாமை வீட்டுக்கு கூட்டிட்டு போனாங்க. லூசியையும் வீட்டுக்கு அனுப்பிச்சாங்கன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போற வழியில டாம் ஒரு வித்தியாசமான அனுபவத்தை பார்த்தான். ரேடியோ ஃப்ரீக்வன்சி அவன் தலையில கேக்குற மாதிரி இருந்துச்சு. அத பத்தி அவன் சொல்லல. சில நாள் கழிச்சு பாட்டி லூசிய போய் பார்க்க சொன்னாங்க. அவன் அவளோட சொல்லை கேட்டதுக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டா. டாம் லூசி வீட்டுக்கு போறான். பாருங்க, எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள்ல அதிசயமா நிறைய விஷயங்கள் நடக்குது. லூசியோட அம்மா அவனை அவள் ரூமுக்குள் விட்டாங்க. பார்த்தா லூசி படுக்கையில உட்கார்ந்து சிரிச்சுக்கிட்டே அவனை பாக்குறா. டாம் இறக்காம இருந்ததுக்கு அவ ரொம்ப சந்தோஷப்பட்டா. இருவரும் உணர்ந்த அந்த பதற்றம் உடனே போச்சு. டாம் அவளை காப்பாத்த முடியலன்னு சாரி சொன்னான். ஆனா அவன் எதுவும் சொல்ல வேண்டாம்னு லூசி சொன்னா. வீட்டுக்கு திரும்பி போற வழியில டாம் சட்டன்னு அவன் நெருங்கிய வீட்டுக்காரங்க பேசுற சத்தத்தை கேட்கிறான். அதிகமா கேட்கறதுல அவனுக்கு தலை சுத்த ஆரம்பிச்சிடுச்சு. அவன் வீட்டுக்கு ஓடி வந்தான். டிவியோட சிக்னல்கள் எல்லாம் சுத்தமா கிடைக்குதுன்னு அவன் ஆச்சரியப்பட்டான். அவன் நிலை சரியில்லைன்னு பார்த்த அவன் அம்மா பயந்து டாக்டர் கிட்ட போன் பண்ண போறா. ஆனா டாம் அவளை நிறுத்தி ஓய்வு எடுக்கணும்னு சொன்னான். அவன் அறைக்குள்ள போனதும் அந்த விளைவுகள் இன்னும் அதிகமாகுது. அவன் அறையில இருக்கிற எல்லா எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களோட கோடுகளையும் வரலாறையும் பார்க்க ஆரம்பிச்சான். பிறகு நகரத்தை பார்த்ததும் டாம் ஷாக்காகி அவன் படுக்கையில மயங்கி விழுந்தான். காலையில எழுந்தா டாம் ஒரு சின்ன விஷயம் மறந்துட்டான்னு நினைச்சான். லூசி வீட்ல போனப்ப ரூட்டர்ல இருந்து ஒரு படம் தெரிஞ்சிச்சுன்னு அவனுக்கு ஞாபகம் வந்தது. யூஜின்னு ஒரு பையன், அவன் போன் கனெக்ட் ஆகி இருந்தது. அவன் டாம் கூட படிக்கிறவன். திங்கள்கிழமை ஸ்கூல்ல போகணும்னு டாம் ரெடி ஆனான். அம்மா எவ்வளோ தடுத்து நிறுத்தினாலும் தண்ணி வீட்டுக்கு போனான். டாம் உயிரோட இருக்கான்னு கேள்விப்பட்டதும் தண்ணி அவனை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டான். ஸ்கூல்ல போற வழியில இந்த விஷயம் அவனுக்கு தெரியலன்னு தண்ணி சொன்னான். மறந்துடுன்னு சொல்லி அனுப்பிட்டான். ஆனா டாம் அவன் புதுசா கத்துக்கிட்ட பவர்ல யூஜின் போன்ல இருந்து வீடியோவை எடுத்து பார்த்தான். லூசியை வன்முறை பண்ணின வீடியோ. கோபத்துல டாம் அவன் கையிலேயே அந்த போனை பொசுக்கி போட்டான். அந்த ராத்திரி தண்ணி கூப்பிட்ட பாட்டிக்கு போனான் டாம். அந்த வீடியோல இருந்த விஷயத்தை பயன்படுத்தி லூசிய பார்த்து அடையாளம் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சான். லூசி இப்போ ரொம்பவும் தனிமையா இருக்கா. அறைக்குள்ள இருந்து வெளியே வரவே மாட்டேங்கிறா. நீ மதுவுல தத்தளிச்சு டாம் யூஜினுக்கு எதிரா போனான். ஆனா டேனி அவனை பிடிச்சு வெளியே இழுத்து தலையில இருக்கிற புது காயத்தை பத்தி கடுமையா கிண்டல் பண்ணினான். டாம் டேனி டிரெக்ஸ் விக்கிறத தெரிஞ்சுக்கிட்டதா சொன்னான். டேனி அத ஒத்துக்கிட்டான். ஒரு நாள் எல்லாத்தையும் நிறுத்தி சூப்பரா மாறிடுவேன்னு சொன்னான். பாட்டில இருந்து வந்து லூசிய வீட்டுக்கு போனான் டாம். பால்கனியில நின்னு அவளை சமாதானப்படுத்தினான். அப்ப யூஜின் ஃப்ரெண்ட்ஸோட போறத பார்த்தா லூசி பதட்டமா போச்சு. அதுல டாம் காதலிக்கிற பொண்ணுக்கு பழி வாங்குறேன்னு முடிவு பண்ணிட்டான். அடுத்த நாட்களில் யூஜின் ஃப்ரெண்ட்ஸோட போன்ல டேப் பண்ணி அவங்க எல்லா நகர்வுகளையும் கவனிச்சான். வீட்டுக்கு போய் யூஜினோட ஃப்ரெண்ட்ஸோட எலக்ட்ரானிக் சாமான்களை கெடுத்தா போச்சு. அவனுக்கு கிடைச்ச புது பவர்ல அவன் எவ்வளவு பலசாலின்னு தெரிஞ்சுக்கிட்டான். அடுத்த நாள் ஸ்கூல் அசெம்பிளில யூஜினோட ஃப்ரெண்ட் கேஸ் கையால தன்னை தானே தொட்டுக்கிட்டு இருந்த வீடியோவை ப்ரொஜெக்டர்ல போட்டு எல்லாரையும் அதிர்ச்சியில ஆழ்த்திட்டான். அந்த அரங்கம் அவனை எல்லார்கிட்டையும் வெட்கப்பட வச்சுச்சு. அவன் பண்ணினதுக்கு எல்லாரும் சந்தோஷமா இருந்தாங்க. டாம் லூசிய கிட்ட போய் நடந்தத சொன்னான். லூசிக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. அவளுக்கு சமீபத்துல மெசேஜ் பண்ணிக்கிட்டு இருந்த அந்த அறியாத நம்பருக்கு அவ மெசேஜ் பண்ணா. அவ டாம் கிட்டேயே மெசேஜ் பண்ணிட்டா என்னன்னு தெரியாம. டாம் தலையாலேயே பதில் சொல்லிட்டு இருந்தான். அந்த கும்பல் கேள்வி கேட்டு அவனை ஏமாத்திக்கிட்டு இருந்தது அவன்தானான்னு கேட்டா. டாம் மனசுலேயே பதில் சொன்னான். ஏன் அவளை அடிச்சாங்கன்னு கேட்டான். அந்த கும்பல் அவன் அண்ணனை அவங்க கூட்டத்துல சேர சொல்லி அவன் மறுத்ததால சண்டை போட்டு லூசிய அடிச்சாங்கன்னு அவ சொன்னா.
அவன் பக்கத்துல உட்கார்ந்து அவ கேள்வி கேட்க அவன் தலையால பதில் சொல்லி சந்தேகம் வரவே விடல. அவன் பேர் என்னன்னு லூசி கேட்டா ஐபி பாய்ன்னு சொல்லுன்னு சொன்னான். இந்த சம்பவத்துக்கு அப்புறம் லூசி வீட்டுக்குள்ளேயே இருந்தா அவளை சாப்பாட்டுக்கு கூட்டிட்டு போகலாம்னு டாம் சொல்லி எப்பவும் அவளை விட்டுட்டு போக மாட்டேன்னு வாக்கு கொடுத்தான். வீட்டுக்கு போற வழியில யூஜின் அவன் ஃப்ரெண்ட்ஸோட நின்னு அவங்க மேல சின்ன சின்ன விளையாட்டு பண்றது அவங்கதான்னு குற்றம் சாட்டினாங்க. டாம் அந்த கும்பல் உள்ள வங்களை தவறான தகவல் சொல்லி கஷ்டத்தில இருந்து காப்பாத்தினான். அடுத்த இரவு அந்த கும்பலை தொடர்ந்து டாம் போனான். காரை உடைக்க போறாங்கன்னு பார்த்தான். அவன் சக்தியால அவங்கள காரில் அடைச்சு போட்டான். என்ஜினையே எரிச்சு புகையில அவங்க முச்சு திணற வைச்சான். ரேடியோ வச்சு லூசிய மேல தாக்க சொன்னது யாருன்னு கேட்டான். பயந்து போய் காஸ் அவங்க பாஸோட பேரை சொல்லிட்டான். யாருன்னு தெரிஞ்சதும் டாம் அந்த பாஸ் வீட்டுக்கு போனான். அவன் டிவியை ஹேக் பண்ணி பாஸ் காரில சிறுநீர் கழிச்ச வீடியோவை காட்டினான். அவமானத்தில கொதிச்சு போய் கட்ஸ் கும்பல் வெளியே வந்தாங்க. அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி டாம் அவங்க வீட்டுக்குள்ள போய் மனசால எல்லா எலக்ட்ரானிக் சாமான்களையும் வெடிக்க வச்சான். அப்புறம் ஒரு போலீஸ் ஸ்பீக்கர்ல கிலோ கணக்கா ட்ரக்ஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. அதையும் திருடிட்டான். கட்ஸ் கும்பல் நடுங்க ஆரம்பிச்சிடுச்சு. ஒரு நாள் லூசிய வீட்ல படம் பார்க்கும்போது லூசி அந்த விஜிலாண்ட் பத்தி சொன்னா. கும்பலோட போராடும் விஜிலாண்ட் பத்தி அவனுக்கு நல்லா இருக்கும்னு நினைச்சான். ஆனா லூசி சொன்னது அவன் அந்த காவலன் பண்றது எல்லாம் முட்டாள்தனமா இருக்குன்னும் இந்த இடத்தை சுத்தமா பண்றதுன்னா இன்னும் நிறைய பண்ணணும்னும் அவ சொன்னதை கேட்டு டாம் ஒரு திட்டம் போட ஆரம்பிச்சான். கட்ஸ் கிட்ட திருடின கோகேன் உபயோகிச்சு எல்லா கும்பல் உறுப்பினர்களையும் ரோட்டில இருந்து அப்புறப்படுத்த திட்டம் போட்டான். யூஜின் கூட்டாளிகளோட அறையில அந்த கோகேனை வச்சிட்டு அனாமதேயமா போலீஸுக்கு தகவல் கொடுத்தான். போலீஸ் வந்து அவங்க அறையில நிறைய கோகேன் இருந்ததை பிடிச்சு அந்த குழந்தைகளை சிறையில போட்டுட்டாங்க. கோகேன் திருட்டுக்கு அப்புறம் கட்ஸ் அக்கவுண்ட்ல காசு கிடைக்கல. அதனால கட்ஸ்க்கு பாஸ் எல்மன் உயிரை காப்பாத்திக்க சொன்னான். அடுத்த நாள் இரவு கட்ஸ் அவனுக்கு வேலை பண்ற யாருமே கைது ஆகல. அவன் கும்பல்ல கேஸ் சந்தேகம் வந்தது. அவன் கும்பல்ல யாருமே கைது ஆகல. அந்த கும்பல் உறுப்பினர்கள் எல்லா வீட்டையும் உடைச்சு உள்ள எலக்ட்ரானிக் சாமான்களை திருட ஆரம்பிச்சிட்டாங்க. அட போங்கடா, ஒவ்வொரு பொருளையும் கொள்ளையடிச்சு அக்கவுண்ட் ஹேக் பண்ணி ஒரே குழப்பம். எல்லாரும் ஆத்திரத்தால நெருப்புல எரியுறாங்க. டாம் உருவாக்கின யூடியூப் பையன் எல்லாத்தையும் காட்டிவிட்டாச்சு. டாம் சில நாள் மறைஞ்சிட்டாருன்னு கும்பலை நம்ப வைக்கிறான். ஒரு நாள் காத்திருக்கிறப்போ குட்ஸ் ஒருத்தன் கூட பேசுறத கேக்குது. இன்னைக்கு ராத்திரி டெலிவரி, டாம் போக போறான். ஆனா பாட்டி எங்க போறேன்னு கேக்குறாங்க. சொல்லாம போயிட்டான். பாட்டி டேனிய சொல்றாங்க. டாம் சந்தேகமா இருக்கானு கவனிக்க சொல்றாங்க. டாம் போன் ட்ராக் பண்றான். கண்டெய்னர் யார்ட்ல எக்ஸ்சேஞ்ச் நடக்குதுன்னு கிடைச்சிருக்கு. காவலாளிய அடிச்சிட்டு கொக்கைன் கிலோவா எரிச்சிடுறான். கும்பல் எல்லாம் ஒளிஞ்சு இருந்துச்சு. டாம் வந்தத உடனே அடேங்கப்பா, அவனை அடிச்சாங்க. கொடுமையான அடி. ஆனா டாம் அவங்க மண்டையில ஸ்டேடிக் ஷாக் விட்டு அவங்கள சாய்ச்சிட்டான். அடேங்கப்பா, ஒரு சின்ன நொடில உயிரே போச்சுன்னு நினைச்சான். கட்ஸ் துப்பாக்கியால அடிக்க வந்தான். ஆனா கை நடுங்கி துப்பாக்கி சுட முடியல. டாம் வீட்டுக்கு தடுமாறி போனான். ரோட்டிலேயே யாரும் இல்லாம நினைவு தெளியாம விழுந்தான். அடுத்த நாள் எக்ஸாம் போகலன்னு லூசியோட சண்டை. சாரி சொல்ல போனான். அப்போ பாருங்க, காஸ் தூக்கில போட்டு தண்டனை கொடுத்திருக்காங்க. என்ன காட்சி! டாம் அதிர்ந்து போய் ஒரு தனி டெரஸுக்கு ஓடினான். சும்மா இருக்க முடியல. அப்போ டானி வந்தான். எங்க போயிட்டேன்னு கேட்டான். எக்ஸாம் எல்லாம் விட்டுட்டன்னு சொன்னான். உன் வாழ்க்கைய வீணா போடாதேன்னு சொல்லிட்டு போயிட்டான். அந்த இரவு சத்தம் கேட்டு டாம் எழுந்தான். லிவிங் ரூம்ல பாருங்க, எல்மன். என்ன ஷாக்! கட்ஸ் மற்றும் அவன் கூட்டாளிகள் ஹாலில் உட்கார்ந்து இருந்தாங்க. எல்மன் அவன் சிறப்புன்னு தெரியும்னு சொல்லி லூசியை காயப்படுத்துவேன்னு மிரட்டினான். பணம் திருட சொன்னான். டானியே தான் லூசிய போனை யூஸ் பண்ணி அவனை கொடுத்தான்னு சொன்னான். டாம் போலீஸுக்கு போன் பண்ணி கடத்தப்பட்ட பொண்ணை காப்பாத்த போலீஸை அழைச்சிட்டு போனான். எல்மன் கட்டாயப்படுத்தினான். டாம் அவன் வங்கி அக்கவுண்ட்ல பணம் நிரப்ப ஆரம்பிச்சான். யூஜின் போன் எடுக்கலன்னா டாம் ஏதாவது பண்ணிருப்பான்னு எல்மன் சந்தேகிச்சான். கடத்தி வச்சிருந்த கிடங்குக்கு எல்மன் போக முடிவு பண்ணான். அங்க போன உடனே டாம் அவன் சக்தியை பயன்படுத்தி லூசிய கடத்தல் கூட்டாளிகள் பக்கெட்ல இருந்த போன்களை வெடிக்க வச்சான். எல்மன் போனை வீசிட்டு ஓடி தப்பிச்சான். டாம் அவனை பின்தொடர்ந்தான். டாம் தலையில அடி வாங்கி நினைவிழந்தான். சண்டையில டாம் அவன் முழு சக்தியையும் விட்டு எல்மனை தூக்கி வீசினான். அப்புறம் அவன் உடம்பு சோர்ந்து நினைவிழந்தான். டாம் எழுந்தபோது ஹாஸ்பிடல்ல அவன் அம்மா பார்த்துட்டு இருந்தா. 2 பேரும் சந்தோஷமா வீட்டுக்கு போனாங்க. சில நாள் கழிச்சு டானி டாமை சந்திச்சு திருடிட்டு போன பணத்தை எல்லாம் கொடுத்தான்.